Hello viewers, welcome to Kowe Institute of Technology. நான் உங்க ஸ்ரீ குரு கோவே. என்கிட்ட அதிகமாக ஃபோன் போட்டு எனக்கு இந்த காலேஜ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக கேட்ட ஒரு காலேஜ் ஒன்று இருக்கு. அதுதான் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம இப்போ சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் ரிவ்யூ மட்டும் பார்க்கலாம். சென்ட் ஜோசப்னு சொல்லிட்டு வரும்போது இது வந்து ஜேபிஆர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுக்குள்ளார வருது. ஸோ வந்து சென்ட் ஜோசப்பும் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜும் வேறையான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆமா வேற தான். பட் தே ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ எப்படி சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சாய்ராம் இன்ஸ்டியூட் இருக்கோ அதே மாதிரி ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் இருக்கோ அதே மாதிரி சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட். ஓகேவா? அது மாதிரி இது எல்லாத்துக்குமே ஒரே நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் வரும். என்ன கம்பெனிஸ் வந்து சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங்ல வருதோ அதே கம்பெனிஸ் வந்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலையும் வரும். ஸோ நம்ம சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல லொக்கேட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் அட்டானமஸ் காலேஜ் தான் அது. அதே மாதிரி இந்த காலேஜில் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்மல்ஸ் தான் போடணும். ஓகேவா? ட்ரெஸ் கோட் வந்து நம்ம பார்க்கும்போது ஃபார்மல்ஸ். ஓகேவா? ஃபார்மல்ஸ்னா யூ ஷுட் டை கட்டியிருக்கணும். அதே மாதிரி யூ ஷுட் வேர் ஒன்லி ஷர்ட் அண்ட் பேண்ட். ஓகேவா? அது என்னடா ஷர்ட் அண்ட் பேண்ட் வேறு நாங்கள் என்ன இது கட்டிட்டாடா போவோம் ரோமன் கட்டிட்டா போவோம் அப்படிலாம் சொல்லி கேட்டாதீங்க. அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஷர்ட் பேண்ட்டு டக்கின் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வந்து ரொம்ப நீட்டாக போகணும். அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ட்ரெஸ் கோட்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது ஒன்றும் அவ்வளோவெல்லாம் இதுவாக இருக்காது. பட் ஆனால் ஃபார்மல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரிக்ட் காலேஜ் இன் சென்னை. ஓகேவா? அதே மாதிரி சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்தோம்னா சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்தோம்னா நம்ம இது வரைக்கும் அந்த காலேஜ் பற்றி சொல்லியிருக்காங்கல்ல மற்றவங்க சொல்லி கேட்டிருப்போம். பட் ஆனால் இந்த காலேஜோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அதோடைய பிளேஸ்மெண்ட்ஸ் தான். அதோட பிளேஸ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 40 LPA கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே யோசிச்சு பாருங்க. சென்னை ரீஜன் பொறுத்தளவுக்கு ஒரு சில காலேஜஸ் தான் இந்த மாதிரி 40 LPA சேலரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் சென்ட் ஜோசப் வந்து முக்கியமான ஒரு பண்டை வந்து வைக்கிறது. ஓகேவா? ஏன்னா சென்ட் ஜோசப் மோஸ்ட்டாக வந்து இப்போ நான் சாய்ஸ் லிஸ்ட்டில் கூட அடுத்தடுத்து போட சொன்னேன். எப்படின்னா RITக்கு அப்புறம் அடுத்து சென்ட் ஜோசப் போட சொன்னேன். பட் ஆனால் RIT விட சென்ட் ஜோசப் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதையும் நம்ம மெயினாக வந்து பார்த்துக்கணும். கொடுத்ததுக்கு காரணம் வந்து அவங்க நான் ஸ்பெசிஃபிக்காக நான் போயிட்டு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவர் வந்து அப்ராட்ல தான் பிளேஸாக இருக்கார் அந்த பிளேஸான ஸ்டூடெண்ட்டு. அதே மாதிரி அவங்களோட ஸ்பெசிஃபிக்காக வந்து தனியாக டேலண்ட் வளர்த்துக்கிட்டாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு பெஞ்சிலே ஒருத்தன் ஸ்டூடெண்ட் இருப்பான் பார்த்தீங்கன்னா நான் படிப்பை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், எனக்கு வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வேணாம், எனக்கு வேறு லவ் வேணாம், வேறு லவ்னா இந்த ஜென்ரேஷன் லவ். ஓகேவா? அது வேறு விதமான லவ். அந்த மாதிரி நிறைய லவ்ஸ் இருக்குது. ஓகேவா? நான் இந்த ஜென்ரேஷன் லவ் சொல்கிறேன். இந்த ஜென்ரேஷனோட லவ் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் அதை நோக்கி போகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? அந்த மாதிரி லவ்லாம் வந்து சென்ட் ஜோசப் அந்த அண்ணா வந்து இப்போ 40 LPA ரிப்ளேஸ் ஆகிருக்காருன்னா அவரோட ஸ்பெசிஃபிக்கான நம்பர் வாங்கி பேசும்போது அவர் தான் சொன்னார், நான் இந்த மாதிரி லவ் எதுவும் பண்ணலப்பா, நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து அவர் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கிட்டாரு. ஜாப்பனீஸ் அந்த மாதிரி தனியாக வெளியிலேருந்து நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லிட்டு கற்றுக்கிட்டதாக அவர் சொன்னார். அதே போல் எனக்கும் சென்ட் ஜோசப்பும் ஒரு நெருங்கிய ஒரு பந்தம் இருக்குது. ஏன்னா என்னுடைய முக்கால்வாசி ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூஷனில் தான் சொல்லிட்டு படிக்கிறாங்க. சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜில் தான் படிக்கிறாங்க. ஸோ எனக்கும் சென்ட் ஜோசப்புக்குமே நிறையா பந்தம் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபுட்டு. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு தான் நான் ஃபுட்டுக்கு வருவேன். ஓகேவா? ஏன்னா அதுதான் முக்கியம். ஃபுட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி அந்த ஒரு வைப்பு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு சத்யபாமா நீங்கள் காலேஜ்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெய்லி நான்வெஜ் தான். அதே மாதிரி தான் இப்போது சென்ட் ஜோசப்ல வந்து பிரியாணிக்கு இதுவே கிடையாது. இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் உள்ளே போகும்போது சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். ஓகேவா? நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அட்மிஷனே வந்து போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பாசமுள்ள ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த பாசமுள்ள காலேஜ் வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேரணுன்ற கண்டிதான். நீங்கள் சாப்பிட்டுட்டு மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அவனுக்கு தான் டிசப்பாயிண்டாக இருக்குமா இல்லையா? இருக்கும்ல, அதுதான். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதில் வந்து டாப் மோஸ்ட்டாக எப்பயுமே MNCs தான் அதிகமாக வரும். என்னோட ஒரு அண்ணா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா தான் வீட்டு பக்கத்தில் இருக்காரு. அவர் ஆக்சுவலாக நான் அவர் தான் கூப்பிட்டுருந்தேன் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கலாம் சொல்லிட்டு. பட் அவர் கொஞ்சம் அவரோட வேலை இருக்கிறதுனால அவரால் வர முடியல. MNC கம்பெனிஸ் தான் மோஸ்ட்டாக எல்லாரும் எதுவும் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இன்ஃபோசிஸ், அதுக்கப்புறம் IBM, அதுக்கப்புறம் TCS அந்த மாதிரி வந்து
அதிகமாக ரெக்ரூட் பண்ணுற கம்பெனிஸ். எப்படின்னா இந்த கம்பெனிஸ்லாம் வந்துச்சுன்னா 120 எம்ப்ளாயிஸை வந்து அப்படியே கொத்த எடுத்துகிட்டு போயிடும், ஓகேவா. ஆனால் ஒரு சில கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரி பண்ணாது. அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூஷன் வந்து வருது. ஸோ சேலரி சொல்லிட்டேன். சேலரி வந்து 40 LPA. அதுக்கப்புறம் லோவர் சேலரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2.5 LPA. இப்போ வரைக்கும் இதுதான் ஒரு கரண்ட்டாக ஒரு 5 இயர்ஸாகவே இந்த ஸ்டாண்டர்ட் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. போன வருஷம் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது ஹையஸ்டாக பிளேஸ் ஆகிருக்கிறது வந்து 12 LPA ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. எல்லா காலேஜுமே அந்த 12 LPA வந்து ரீச் ஆகிருக்காங்க, ஓகேவா. நீங்கள் எந்த காலேஜ் போனாலுமே இந்த 12 LPA வந்து இல்லாமல் இருக்காது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எத்தனை நம்பர் ஆஃப் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 75% பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து போன வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் மீதி இருக்கிறவங்க ஏன் பிளேஸ் ஆக முடியலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசனே வந்து அவங்களோட அரியர்ஸ் தான், ஓகேவா. சென்ட் ஜோசப் வந்து என்னதான் இது பண்ணியிருந்தாலுமே ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்துருந்தாலுமே அரியர்ஸ் வைக்கிறது வந்து கொஞ்சம் நார்மலாக எல்லா பசங்களுமே பண்ணுறது தான். பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரியர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு சில காலேஜஸ் சென்ட் ஜோசப் போல் கொஞ்சம் மாடரேட்டான ஸ்ட்ரிக்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக காரணத்தினால அரியர் வந்து நிறைய விழுவுது. பேக்லாக் நிறையா வரதுனால அவங்களோட பிளேஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ 75% பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு போன வருஷம் ரிப்போர்ட் படி நான் சொல்கிறேன். அண்ட் தென் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட்டரில் இருக்குது, ஓகேவா. அதனால நீங்கள் வந்து மெயினாக பார்க்குறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் தான் வரும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது You are suspended. You too suspended. Sir, please, sir. Sir. You are suspended. Sir, Anna, sir, please, sir. Sir, please, sir. வழங்கப்படும், ஓகேவா. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சென்ட் ஜோசப்லையும் பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசலாம். பட் ஆனால் இதெல்லாம் ஒரு காரணம் வரணும், ஓகேவா. காரணமே இல்லாமல் வந்து நான் சாப்பிட்டீங்களா தூங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாமல் சேம் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக எதனா ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் பேசணும், ஓகேவா. இல்லைனா வந்து நீங்கள் வந்து டிசி கொடுத்து வெளியே அனுப்பப்படுவீர்கள். இது எல்லா காலேஜ்லையுமே அதுதான். டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு சில காலேஜஸ். இப்போ அடுத்து நான் வந்து ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி நான் போட போகிறேன். அதுலேயுமே நான் ஆர்எம்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ். அதை பற்றின வீடியோஸ் வந்து நான் அடுத்தடுத்த இதில் போடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக வந்து நான் சென்ட் ஜோசப் என்ன கொடுக்குறேன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனில் வந்து 5 to 4 கொடுக்குறேன். அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் குட், ஓகேவா. அதனால 5 to 3P4. அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அகைன் 5 to 4. அண்ட் தென் பிளேஸ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அகைன் 5 to 4, ஓகேவா. 4 ஸ்டார் கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே நான் என்னோட கருத்துப்படி நான் வெளியில் விசாரிச்சதுபடி பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் மெயினாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறவங்க வந்து தனியாக இங்கிலீஷ் கிளாஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு என் கூட படித்த ஃப்ரெண்டே என்ன சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டானா என்கிட்ட நல்லா தமிழில் பேசிகிட்டு இருப்பான். ஆனால் சென்ட் ஜோசப் போனதுக்கப்புறம் வாட்ஸ் ப்ரோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா எனக்குமே வந்து அது எப்படி சொல்கிறது, பையனோ யூஎஸ்லேயே என்னோ செட்டில் ஆன மாதிரி பேசுகிறானே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே நான் யூஎஸில் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். அதே மாதிரி எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். சரி நான் இப்போ அந்த காலேஜ் சேரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேரலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் இன் சென்னை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. அடுத்த வீடியோவில் நம்ம ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி பார்ப்போம், ஓகேவா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.